أكبر الله أكبر அன்பான சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் துபை மண்டல ஜேடி மர்கஸின் 10வது ஆண்டு ரம்லான் தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் நம்மிடையே அப்துல் மஜீத் உமரி அவர்கள் வாரி வழங்கிடுவீர் என்ற தலைப்பில் உரையாற்றுள்ளார்கள். இங்கு ஆற்றப்படக்கூடிய உரையின் பலன்களை ரப்புல் ஆலமீன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் குறைவின்றி தந்தள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த அமரை துவக்கி வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வாரி வழங்குவீர் என்கிற தலைப்பிலே சில செய்திகளை பரிமாறுவதற்காக வேண்டி நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறேன். ரமதான் மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கிறோம், இரவு தொழுகையில் ஈடுபடுகிறோம். வருடம் ரமதான் மாதம் வருகிறது, நோன்பு வைக்கிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை சரியாக நாம் புரிந்து கொள்ளாமலேயே உண்ணல், பருகல், உடல் உறவு கொள்ளல் ஆகிய இந்த மூன்றையும் பகற்பொழுதிலே நாம் ஒதுக்கி வைக்கிறோம். 10ஓடு 11ஆக ஒரு சடங்கு போல, ஏதோ ஒரு சம்பிரதாயம் போல எல்லோரும் நோன்பு வைக்கிறார்கள், நான் நோன்பு வைக்கவில்லை என்று சொன்னால் என்னை பற்றி இந்த சமூகம் தப்பாக பேசும். இந்த சமூகத்தில் எனக்கு வேறு வேறு புனை பெயர்கள் வைப்பார்கள். எனவே எல்லோரையும் போல நானும் நோன்பாளி என்று இந்த சமூகத்தில் உலா வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்படித்தான் பெரும்பாலோருடைய நோன்பின் நிலை இருக்கிறது. நோன்பு யார் நோக்க முடியாமல் இருக்கிறாரோ, அலல்லதீன யுதீகுனஹு, யார் நோன்பு நோக்க முடியாதவராக இருக்கிறாரோ, இயலாதவராக இருக்கிறாரோ, அலைஹி, அவருக்கு கடமை என்னவென்றால் ஏழைகளுக்கு உணவளிப்பது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். நோன்பு வைத்தால் நீ என்ன முடிவுக்கு வருவாயோ, நோன்பு வைத்தால் நீ என்ன மனோநிலைக்கு தள்ளப்படுவாயோ அதை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வலியுறுத்துகிறார். ஆனால் நம்முடைய நோன்புகள் அப்படி இல்லை. பசியை, பட்டினியை உணர்கிற மாதிரியான நோன்புகள் இருக்கின்றனவா? குறிப்பாக கல்ஃபை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ஜீரணமாகாத உணவை சஹரில் சாப்பிட்டு விட்டு ஏசியில் தூங்கிவிட்டு நம்முடைய பணி நேரம் கூட 2 மணி நேரம் குறைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரத்தை கூட சரியாக பயன்படுத்தாமல் பணி செய்யாமல் எத்தனையோ பேர் ரமதானில் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று பணிக்கும் கூட ஓய்வு கொடுத்து விட்டு ரமதான் பொழுதிலே தூங்கி கழிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். இவர்களுக்கு பசியை பற்றிய சிந்தனையெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுபோல நோன்பு துறப்பதற்கு வகை வகையான உணவுகள், அதை அறிந்துவிட்டு நாம் பசியை பற்றி என்றைக்கு நினைச்சு பார்க்க போகிறோம்? மனிதன் ஏழைகளுடைய பசியை உணர வேண்டும் என்பது நோன்பில் இருக்கிற ஒரு முக்கியமான அம்சம். ஏனென்றால் அது ஒரு பக்குவத்தை நமக்கு தருகிறது. சாதாரண நாட்களிலே பசியோடு இருந்தால் நாம் வருகிற வரத்து இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், ஏதோ ஒரு பெரிய தியாகம் செய்து விட்டது போல நமக்கு தோன்றும். ஒரு நேரம் மதியம் சாப்பாடு 3 மணிக்கு தான் ஒருவனுக்கு சாப்பிட முடிந்தது ஒரு நாளைக்கு என்று வைத்துக் கொள்வோம். அவன் வருகிற வேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ பதில் போருக்கு போயிட்டு கனிமத்து பொருள்லாம் வாங்கிட்டு வந்த மாதிரி வருவான். வேகமாக வந்து மணி 3 ஆச்சு, என்ன மதியம் சாப்பிடல தெரியுமா என்று இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டெமோ காட்டுவான். என்னப்பா 2 மணிக்கு சாப்பிட வேண்டியவன் அல்லது 1 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட வேண்டியவன்
3 மணிக்கு சாப்பிடுறது ஒரு பெரிய தியாகமா இது? அப்படி என்னத்தை நீ சாதித்து விட்டாய் என்று கேட்டால் பசி அப்படியே வயிற்ற புடுங்குது. சில பேர் குல்ஹுவல்லாஹ் ஓதுது என்று சொல்லுவார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா விட்டு குல்ஹுவல்லாஹ் ஓத வந்துருச்சு வயிறு. இப்படி எல்லாம் சொல்லி அதற்கு பிறகு சாப்பிடுகிற வேகத்தை பார்க்கலாம். ஆனால் நோன்பு காலங்களிலே நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதையெல்லாம் அடக்குகிறோம். வயிறு என்பது அது ஒரு வித்தியாசமான ஒரு தொழிற்சாலை. ஒரு நாளைக்கு ஒளி என்றால் ஒளியாய், ஒரு நாள் சாப்பிடாம கடன்னு சொன்னா கிடக்காது. 2 நாளைக்கு 7 என்றால் 7ஆய், 2 நாள் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாலும் கேட்காது. இடும்பை கூறியன் வயிறை உன்னோடு வாழ்தல் அரிது என்று சொன்னால் அவை, உன்னை சமாளிக்க முடியல என்னால. ஒரு நாள் சாப்பிடாம கடந்தாலும் கிடக்க மாட்டேங்கிறேன், 2 நாள் சாப்பாடையும் சேர்த்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறேன், இடும்ப பிடிச்ச வயிறா இருக்கிறியே அப்படின்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வயிற்றை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறோம். பசியினாலே பற்றும் பறந்து போகும் என்று சொல்வார்கள். 10 முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பறந்து போகுமா? மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, கசிவந்த சொல்லியர் மேற் காமுறுதல் 10 பசிவந்திடம் பறந்து போம் என்று சொல்லப்படுகிறது. 10 அம்சங்கள் பறந்து போகும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் பசியிலே பட்டியம் இருக்கிறோமே, அதுல ஏதாவது பறக்குதா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் வைக்கிற அந்த நோன்பில் எதுவுமே பறந்து போவதில்லை. எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு பயிற்சி நோன்பின் மூலமாக நமக்கு தரப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட நிலையில் நாம் இந்த பசியை அடக்கி கொண்டு, பசியை சமாளித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிற நாம் நிரந்தரமாக பசியோடு இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி எண்ணி பார்க்கிறோமா? கால் வயிறும் அரை வயிறும் சாப்பிட்டு விட்டு அன்றாடம் காட்சின்னு சொல்கிறார்களே, அன்றாடம் காட்சினா என்ன? அன்றாடம் ஒவ்வொரு நாளும் எதையாவது அவர்கள் சமைச்சாதான், சமைக்கிறதுக்கு ஏதாவது கிடைச்சாதான் அன்றைக்கு அவர்களுடைய வயிறு ஏதோ சாப்பிட முடியும் வயிற்றுக்கு. இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை என்கிற மாதிரியான நிலைமை. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த பசியை உணர்கிறோமானா, அது சம்பந்தப்பட்ட சிந்தனை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அல்லது ஒரு நடுத்தரமான வாழ்க்கை, பொருளை கையில காசு வாயில தோசைன்னு நம்ம எதையோ கொடுக்கிறோம், எதையோ பெறுகிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறது. பொருளாதாரத்தை விரயம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அள்ளி வீசுகிறோம், வாரி இறைக்கிறோம். யாருக்கு வாரி இறைக்கிறோம்? நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஆடம்பரமாக வாரி இறைக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய குடும்பங்களுக்காக எப்படியெல்லாம் நம்முடைய குடும்பங்களுக்கு வாரி இறைக்கிறோம் தெரியுமா? ஒரு பல்லு வலிக்கிறது என்று சொன்னால் அந்த பல் சம்பந்தமான மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தலைநகருக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கிருந்து போன் பண்ணியே சொல்கிறாங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நீ மெட்ராஸுக்கு போ, எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்லை, மெட்ராஸுக்கு போய் நல்ல டாக்டரை போய் பாரு, அங்க போய் நீ அந்த டாக்டர்கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லி அங்கே டாக்டர்கிட்ட போன் கொடுக்கப்பட்டு அங்கு பேசுகிறார்கள். என்னுடைய மனைவியுடைய பல் பிடுங்கப்பட வேண்டும், அதுக்கு மருத்துவம் பார்க்கப்பட வேண்டும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல மருத்துவம் பாருங்க. அவன் அதற்காகத்தானே கிளினிக் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான்? நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? கல்ஃப்ல இருந்து பேசுறேன். ஓ அப்படியா? அவன் போட்டு தீட்டுறான். பல்வழி சாதாரண ஒரு சமாச்சாரம். இதுக்கு நம்ம அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனையை அணுகலாம், அல்லது அதற்கு ஸ்பெஷலிஸ்டா யாராவது பக்கத்து ஊர்களில் இருந்தால் அங்கே போகலாம். இதை விட்டு தலைநகருக்கு போக வேண்டும், சென்னைக்கு தான் செல்ல வேண்டும், அல்லது சில குக்கிராமங்களிலிருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூட பல சகோதரர்கள் விரும்புவதை பார்க்கிறோம். வாரி இறைக்கிறார்கள், பொருளாதாரத்தை வாரி இறைக்கிறார்கள். இறைத்து விட்டு என்ன மிச்சம் கிடைக்கும் போது அவர்களுக்கு? கல்ஃப்ல வாழக்கூடிய பெரும்பாலான சகோதரர்களுடைய நிலைமை என்ன? வருஷம் பூரா அங்கு உழைக்கிறார்கள், 2 ஆண்டுகள் உழைக்கிறார்கள். உழைத்து விட்டு ஊருக்கு போகும்போது சில பொருள்களை வாங்கி செல்கிறார்கள். என்ன பொருள் வாங்கி செல்றாங்க? அரிதான பொருளா, நம்ம நாட்டில் கிடைக்காத பொருளையா வாங்கிட்டு போறாங்க. சிங்கப்பூர் கடையில் போய் கேட்டா அவனே லிஸ்ட் போட்டு கொடுத்துருவான், பாய் ஊருக்கு போறீங்களா, அப்படியான பூனை சாரி எடுத்துட்டு போங்க, கோடாலி சாப்பு தைலம் எடுத்துட்டு போங்க, டைகர் பாங் வாங்கிட்டு போங்க, இதை தவிர வேற என்னத்தையும் வித்தியாசமா வாங்கிட்டு போக போறோம். நம்ம மிஞ்சி போனா ஒரு எமர்ஜென்சி லைட்டு, இதை வாங்கிட்டு போறதுக்கு அக்கம் பக்கத்தில் கடை வாங்கிட்டு போவான்.
ஊரில் போனவொடனே அங்கே போய் இன்னும் சில எத்தனை விதமான தேவைகள் இருக்கும், அதையெல்லாம் ஆடம்பரமாக முடித்து விட்டு அங்கே கடன் வாங்கிட்டு திருப்பி இங்கே வருவான். கடனை அடைச்சி முடியும், மீண்டும் 2வது வெக்கேஷன், மீண்டும் அந்த வெக்கேஷனில் அள்ளிட்டு போகிற அந்த பூனம் சாரியை தான், அந்த கோடாளி சாப்பு தைலத்தை தான், அந்த டைகர் பாம்பை தான், அந்த மீசக்கார தைலம் தான். இதுதான் வந்து எல்லாருக்கும் பழக்கமான விஷயம். நாமெல்லாம் வந்து என்ன வாங்கிட்டு போகணும்னா யோசிக்க வேண்டியதில்லை. அவனே சொல்லுவான், இந்த பாட்டில் வந்து அடுத்த ஆள் கொடுக்கறதுக்கு வச்சுக்கோங்க, இந்த பாட்டில் ஒரு பாட்டில் உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக இது இருக்கணும் அப்படின்னு அவன் சிங்கப்பூர் கடையில் எல்லாம் சொல்லிடுவான். இப்போ நாமளும் அங்கே போய் விழுந்து ஆஹா நமக்கு எவ்வளவு தெளிவாக அந்த செய்திகள்லாம் அவர் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு போகிறோம். இப்படி தான் நம்ம ஊர்களில் இந்த பொருட்கள் மிஞ்சி கிடப்பதை தவிர கல்ஃப் வாழ்க்கையில் நாம் எதை சம்பாதித்து விட்டோம், எங்கே கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கே சரியாக கொடுத்துருக்குறோமா? முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்குற பரக்கத்துக்கு ஒரே ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி என்று சொன்னால் 3-4 குடும்பங்களுக்கு ஒரே ஒருவன் தான் சம்பாத்தியம் செய்வான். சம்பாத்தியம் செஞ்சு அவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினருக்கும் வழங்குவான், வாரி வழங்குவான். ரமதான் வந்து விட்டதுன்னு சொன்னால் அவன் கையேந்தக்கூடிய நிலைமை இல்லாத வகையில் அவன் வாரி வழங்குவான். இப்படி சில குடும்பங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த மாதிரியான குடும்பங்களுக்கு பரக்கத்தை தந்து கொண்டிருக்கிறான். ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் வாரி வழங்குவார்கள். வேறு இன்னும் வேற தேவைகள் என்ன வந்தாலும் சரி, அந்த தேவைகளில் எல்லாம் தனது பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு கேட்க விடாம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்போ இப்படி சில குடும்பங்கள் இருக்கிறதால அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் தந்து கொண்டு தான் இருக்கிறான். இன்னும் சில பேர் கல்ஃப்னு சொல்லிட்டாவே இங்கே வந்துட்டாங்கன்னாவே பொருளாதாரத்தை நம்ம சேர்க்கிறோங்கிறதுனால எவனாவது வந்து நம்மள்கிட்ட சலாம் சொல்லி எதையாவது கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சலாமை தவிர்க்கக்கூடியவரை பார்க்கலாம். எவனாவது தூரத்துலேருந்து வர்றான்னு சொன்னால் வர்றான், நாம் விலகி போயிடுவோம். அவன் வந்தால் எதையாவது கேட்பான், அவன் வந்தால் நம்முடைய மடியை தடவுவான், அவன் வந்தால் விசா இருக்குதான்னு கேட்பான், அவன் வந்தான்னு சொன்னால் 1000-500 கேட்பான். இன்னும் பிற தேவைகளுக்காக வேண்டி நம்முடைய பரிசு அவன் நோட்டமிடுவான். அவனுக்கு சலாம் சொல்வதையே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி பாதையை மாற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பொருளாதாரம் என்பது நாம் மனசில் இருத்தி வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? பொருளாதாரம் நமக்கு வழங்கப்படுகிற பொருளாதாரம் நமக்கு அல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அதில் பங்கு இருக்கிறது என்ற உண்மையை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள், நமக்கு அருகில் இருப்பவர்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், அண்டை அயலாராக இருக்கலாம், அல்லது அறிமுகமான நண்பர்களாக இருக்கலாம். அவர்கள் தேவையுள்ளவர்கள் என்று சொன்னால் தேவைக்காக வந்து கேட்டாலும் சரி, தேவை இருக்கிறதை வெளிப்படுத்தாமல் அவர்கள் தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக கையேந்தாமல் இருப்பார்களே, அப்படிப்பட்டவருடைய தேவையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அவர் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா, கையேந்த மாட்டாங்க அவங்க, ஆனால் தேவை இருக்கும். கையேந்த மாட்டார்கள், அவர்களுக்கு தேவை இருக்கும். குடிக்கிறது கூடா இருந்தாலும் கொப்பளிக்கிறது பண்ணி இருக்கிற மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் ரொம்ப சிரமமாக இருக்கும். வெளியே வரும்போது அயன் பண்ண ஷர்ட்டை போட்டு வந்துடுவான், சாப்பிட்டு இருக்க மாட்டான், அவனுக்கு வாழ்வாதாரம் ஒன்றுமே இருக்காது. வீட்டுக்கு போவான், வீட்டில் பசியினால குழந்தைகள் கதறி கொண்டு இருக்கும், அதை கேட்க சகிக்காம வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் நம்மை சுற்றி இருக்கும். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை சுற்றி எல்லாம் இப்படிலாம் இருக்கும். வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சதுன்னு சொன்னா நம்மள 4 பேர் தப்பா நினைப்பானே, அசிங்கமா நினைப்பானே, அடுத்தவனை போய் கையேந்துறதா அப்படிங்கிற மாதிரி அவன் அதை ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு யார்கிட்டையும் கேட்காம இருப்பான். அவனுக்கு தேவை என்னங்கிறத பார்த்து அவன் விஷயத்திலையும் நாம வந்து தலையிடணும். நாம தலையிடுகிறோம். எப்படிலாம் தலையிடுகிறோம்? பக்கத்து வீட்டுக்காரன் நேற்று வரைக்கும் நடந்து போனோம், இன்னைக்கு சைக்கிளில் போறானே, எப்படி வந்துச்சு இந்த பொருளாதாரம்? சைக்கிளில் போனவன் 2 வீலரில் போறானே எப்படி? எங்க கொள்ளையடிச்சுட்டு வந்தவன் வெள்ளையும் சொல்லையுமா போறானே? அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளைத்தான் நாம் செய்கிறோம். ஆனால் அவனுடைய வயிற்றுப்பாட்டுக்கு என்ன இருக்கிறது, அவனுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர், அவன் செய்கின்ற சம்பாத்தியம் என்ன, அது அவனுடைய குடும்பத்துக்கு போதுமா என்பது பற்றியெல்லாம் நாம விசாரிக்கிறோமா? அது பற்றியெல்லாம் நாம அணுகிறோமா? எத்தனையோ குடும்பங்கள்ல நல்ல கல்வி இருக்கும், நல்ல படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா கல்வி கொடுக்கறதுக்கு பொருளாதாரம் இருக்காது, கல்வி கொடுப்பதற்கு பொருளாதாரம் இருக்காது. அப்படி எத்தனையோ குடும்பங்கள் நம்ம ஊர்களில், நம்ம தெருக்களை தேடி பார்த்தா அப்படி நிறைய பேர் இருப்பாங்க.
கல்வி நல்ல படிச்சவன் இருக்கிறானே, வசதி உள்ளவன் இருக்கிறானே, அந்த வீடுகளில் டியூஷன் வைப்பான், அது வைப்பான், இது வைப்பான். எனக்கு சரியான டேபிள் வேணும், அதில் தான் நான் எழுதுவேன், அதில் தான் நான் படிப்பேன், எனக்கு டேபிள் லைட்டு வேணும், என்னெல்லாமோ கேட்பான். அத்தனையும் வாங்கி கொடுப்பான். அதுக்கு பிறகும் படிக்க மாட்டான். அதுக்கப்புறம் படிப்பில் அவனுக்கு ஏறாது. அவ்வளவுதான் அவனுடைய நிலைமை. சில குடும்பங்கள்ல ரொம்ப ஏழைப்பாளையா இருப்பான். கஞ்சி குடிச்சுக்கிட்டு, பொட்டுக்கடலையை சாப்பிட்டுக்கிட்டு, நாஸ்டாங்கிற பேர்ல எதுவும் இல்லாம அவ்வளவு சிரமத்தில். நாஸ்டா என்ன என்னன்னே தெரியாது, நாஸ்டா என்றால் என்னவென்றே தெரியாது. அப்படியெல்லாம் சில சகோதரர்கள். ஒரு சகோதரர் இந்த சபையில் அவர் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இட்லி சாப்பிட்டு இருக்கும் அவர் சொன்னாரு, என் குடும்பத்தில் பிறநாள் வந்தா தான் நான் இட்லியை பார்ப்போம், நாஸ்டாவுக்கு இட்லியை நாங்க பார்த்ததில்லை சராசரியாக என்று சொன்னார். அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு வறுமையிலே அவர்கள் தாண்டவமாடி இருக்கிறார்கள். இதே கல்ஃப்ல வந்து அவருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வாய்ப்பு கொடுத்தாங்க. அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு தெரியாது, வெளியே தெரியாது, அவ்வளவு சிரமத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நமக்கு அதை பத்தி எந்த விதமான நாலேஜும் இருக்கிறது இல்லை, அதை பத்தி நம்ம கவலையும் இல்லை. நம்ம நல்லா இருக்கிறோமா, நம்ம உணவு சரியா இருக்குதா, நம்ம வீட்டுல விதவிதமான ஃபுட்டு நம்ம ரெடி பண்றோமா, அந்த மாதிரி. ஒரு காலத்திலேயாவது வீடுகள்ல, சில பண்ணை வீடுகள்ல மிஞ்சுகிற உணவை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. மிஞ்சுகிற உணவை கொண்டு போய் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க. வீட்டுல மிஞ்சி போச்சு, இதுக்கப்புறம் யாரு சாப்பிட போறா, பக்கத்து வீட்டுல கொடு, ஏத்து வீட்டுல கொடு, அவங்க வீட்டுல கொடு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கொடுத்தா அவங்க சாப்பிட்டு பசியா துவா செய்வாங்க. இப்ப அப்படி இல்லை. என்ன மிஞ்சி போனாலும் உடனே ஃப்ரிட்ஜில் தள்ள வேண்டி. ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு ஏது மிஞ்சிதோ, என்ன இளவும் மிஞ்சினாலும் சரிதான், உடனே ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிரு. இப்ப அது யூஸ் ஆகுமா, என்ன செய்யுது, அதை பத்திலாம் கவலை இல்லை. மிஞ்சி போச்சா தூக்கி போய் காலையில் ஓவன் வச்சு பண்ணிக்கும், பிரச்சனை இல்லை. இப்ப அந்த உபகாரம் கூட இப்ப இல்லை. ஒரு காலத்தில் இருந்த அந்த உபகாரம் கூட இன்றைக்கு இல்லை என்கிற அளவுக்கு நம்முடைய ஆடம்பரமான வாழ்க்கை மாறிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஏழ்மையாக இருந்தார்கள், எவ்வளவு வறுமையில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட கட்டத்திலையும் ரமதான் வந்து விட்டது என்று சொன்னால் பிந்திய 10 எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை காற்றை விட அதிகமாக வாரி வழங்கக்கூடிய வெள்ளலாக மாறிவிடுவார்கள். வெள்ளல்னா என்ன, இருக்கிறது ஒண்ணும் இல்லை. முதற் கோத்திரத்தை சார்ந்த ஒரு சாரார் வர்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறாங்க. அது பஞ்சம் பராரிகள், அரைகுறை ஆடையிலே வருகிறார்கள். சரியான ஆடை இல்லை, வந்து நிற்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் ஒரு முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், அவருக்கு உண்ண கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப வீட்டில் மனைவிமார்கள் சொல்கிறார்கள், அப்படி எதுவுமே யாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஒண்ணுமே வீட்டில் இல்லை. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மகத்தான சக்கரவர்த்தியுடைய வீட்டில் விருந்தினரை உபசரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லை என்று சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. வந்து தோழர்கள்ட்ட சொல்றாங்க, விருந்தினர்களாக முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள், சரியான ஆடை கூட அவங்களுக்கு இல்லை. அவங்களை அழைச்சிட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிகளாக கருதி உணவு கொடுப்பவர் யாரும் உண்டா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ஓடி வர்றாங்க, நான் கொடுக்கிறோம். கவனிக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்டில் போய் பார்க்கறாங்க. முதலாக தான் வீட்டில் என்ன இருக்குது, என்னால என்ன கொடுக்க முடியும், ஏன் வீட்டில் என்ன இருக்குது கொடுக்கிறதுக்கு இந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வீட்டில் என்ன இருக்கிறது என்பதை விசாரிக்க சென்றார் என்று சொன்னார். அன்பு சகோதரர்களே, நம்மள எத்தனை பேர் நான் வந்து கஷ்டப்பட்டவன், எனக்கு அது இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம பொருளாதாரத்தை சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு தேவைகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகப்படுத்தி கொடுத்துருவான். வெறும் பானையில தண்ணி வச்சு அதை குடிச்சுக்கிற நம்ம சகோதரிகள் இப்போ ஃப்ரிட்ஜில் சொன்னா முடியாது. எல்லா நடுத்தர குடும்பங்களையும் ஃப்ரிட்ஜ் வேணும். அப்ப ஒவ்வொன்றா நாம நம்முடைய தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டே போறோம். அப்ப நாம எப்ப வாரி வழங்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு எப்ப வரும், அந்த மனோநிலை நமக்கு எப்ப வரும்,
நோன்பு வச்சுப்பார். நோன்பு வச்சு பார்த்தேன்னு சொன்னா ஏழைகளுடைய அந்த பசியின் கொடுமை உனக்கு தெரியும். அதன் மூலமாக அவர்கள் படுகிற அந்த பாடு என்ன என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். எனவே நோன்பே வைக்க முடியாதா? தீராத வியாதியா உனக்கு? வயோதிகமா? நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பே இல்லையா? ஓ அல்லல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன். அப்படிப்பட்ட இயலாதவர்கள் பரிகாரமாக மிஸ்கீனுக்கு உணவளி. நோன்பு வச்சா என்ன முடிவுக்கு நீ வருவியோ அந்த முடிவுக்கு இப்பவே வா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. நோன்பு வைப்பதன் மூலமாக ஏழைகளுடைய அந்த சிரமத்தை நாம் உணர வேண்டும். பாடுபட்டு பணத்தை சேர்த்த மானிடரை கேளுங்கள், கூடு விட்டு காவி போன பின் யாரை அனுபவிப்பார் பாவிகள். அந்த பணம் நம்ம போன பிறகு அதுக்கப்புறம் யார் அனுபவிக்க போறான்? சேர்த்து சேர்த்து வைக்கிறோமே, பெரிய பில்டிங் கட்டணுங்கிறோம், அங்க சொத்து வாங்கணும், அங்க நிலம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். இப்போ முன்னாடி எல்லாம் வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க, இப்ப வாழ்க நிலமுடன் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான். வாழ்க நிலமுடன், நிலம் இல்லாம வாழாத நிலச்சுவார்ந்தார்னு சொன்னா அவன் தான் உண்மையிலே இந்த உலகத்துல பெரிய உயர்ந்த பணக்காரங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டான். ரியல் எஸ்டேட்டுங்கிற பேர்ல இப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால அது தர்றோம் இது தர்றோம், நீ வாங்கினீங்கன்னு சொன்னா வேலி போட்டு பாதுகாக்கிறோம், உங்களை ஃப்ரீயாவே கொண்டு போய் அங்க காமிச்சிட்டு வர அந்த இடத்த இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்படி பொருளாதாரத்தை நாம சேர்த்து வைக்கிறோமே, நாம அனுபவிக்க முடியும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? நாம அனுபவிக்க முடியும் என்பதற்கான உத்தரவாதம் ஏதாவது இருக்குதானா? ஒண்ணுமே கிடையாது. இங்க இருந்து வீடு கட்டுறதுக்கு பணம் அனுப்புறோம், மார்பிள் அது எதுன்னு டிசைன்லாம் பண்ணி என்னெல்லாமோ பண்றோம். அந்த வீட்டுக்குள் நுழைகிற ஒரு கிரக பிரவேசம் செய்கிற போது நாம உயிரோட இருப்போமா? என்ன உத்தரவாதம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கட்டிய அந்த பைத்துல் முகத்தஸ அவங்களே அனுபவிக்கலையே. ஒரு நபி, உலகத்தின் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வழங்கப்பட்டிருந்தன அவங்களுக்கு. வெறும் பாடியை வச்சு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டிடத்தின் மீதி பகுதியை பூர்த்தி பண்ணினான். ரப்பே நான் கட்டிட்டு தான் இருக்கிறேன், பினிஷ் ஆகட்டும், பினிஷ் ஆன ஒரு கண்ணார கண்டு விட்டு ஒரு தடவை நான் அங்கே தொழுது விட்டு வருகிறேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்ல முடிந்ததா? சந்தர்ப்பத்தை கேட்க முடிந்ததா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பிர்ஜிஊனி, இறைவா என்னை மீட்டுன்னு சொல்வானா. இதா ஜா அஹதஹுல் மௌத், மரணம் அவனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், என்ன ரப்பே கொஞ்சம் என்ன உலகத்துக்கு அனுப்பு. எதுக்கு அனுப்பு? லஅல்லி அஅமலு சாலிஹன், சாலிஹான அமல்களை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஃபீமா தரக்து, நான் விட்டுட்டு வந்தேன், அதையெல்லாம் இப்ப பிடிக்க போறேன், கொஞ்சம் அவகாசம் கொடு, கொஞ்சம் அவகாசம். எக்ஸாமு சந்தர்ப்பத்தில் படிக்க சொன்னா சரியா படிக்க மாட்டான். கடைசி நிமிஷங்கள்ல வேக வேகமா பார்ப்பான். வா டைம் ஆயிடுச்சுன்னா இரு நான் ஒரு பார்வை பார்த்துட்டு வரேன். ஒரு மாசமா எக்ஸாம் அறிவிச்சிருக்கு, அப்பமெல்லாம் பார்க்காத பாத்துற போறியா நீ? இவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உம்மத்தி பாபையில சித்தின இரா சபீன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 60 இருந்து 70க்குள் தான் எனது சமூகத்தினுடைய சராசரி ஆயுட்காலம். கல்லமா எதஜாவசு தாலிக், அதை கடப்பவர்கள் மிக சொற்பம் என்று சொன்னார்கள். 40 தாண்டும் போதே ஒவ்வொரு கண்டென்சரா போகுது. 40 தாண்டும் போதே இப்படி பார்க்க ஆரம்பிச்சிடறோம். 40 தாண்டும் போதே ரொம்ப சத்தமா பேசாதான் காதில் விழுது, டெசிபல் கூட்ட வேண்டி இருக்குது. 50 தாண்டும் போது 40 தாண்டும் போது கண்டென்சர் தான் போகுது, 50 தாண்டும் போது கண்டெய்னரே போயிருது. இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரகசியமா வச்சிருக்கான். நம்முடைய தேதி எப்போ நாம எப்போ மரணிக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் ரகசியமா வச்சிருக்கிற போய் தான் நாம ஒருத்தருக்கு வந்து குசலம் விசாரிக்கிறோம். நல்லா இருக்கிறீங்களா, ஹவாரியோ கைஃபல் ஹால் எல்லாம் எப்போ டேட்டு தெரியாத வரைக்கும். டேட்டு மட்டும் எல்லாம் அறிவிச்சானா அதை பத்தி தான் பேசுவோம். உங்க டேட்டு எப்போ? சம்சோன சலாம் வலைக்கும் வலைக்கும் சலாம். டேட்டு எப்போ? ஒரு 4 மாசம் இருக்கு. உங்களுக்கு 4 வருஷம் இருக்கு. ஓ சரி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ரகசியமா வச்சிருக்கான். அதனால்தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாம் நெடுங்காலத்திற்காக வேண்டி போடுறோம். டிஎம்டி ராட் எங்க கிடைக்குதுன்னு பாரு, காலாகாலமா பயன்படுத்துவது. எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் சரிதான், அதுல நம்முடைய கட்டிடத்துக்கு எந்த பழுது வந்துடக்கூடாது.
நீ என்னடா ஆக போற? சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் என்னெல்லாமோ வந்து தொலைஞ்சிருக்குது, அனுபவிக்க முடியாது இவனுக்கு. ஆனாலும் கூட அவன் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று திட்டம் போடுவதில் எந்த குறைச்சலும் இல்லை. அப்ப இப்படி நம்முடைய பொருளாதாரங்கள் நாம அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாய்ப்பை கொடுக்கல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. இன் பகீது இலா காபிலின், நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா லா அசுமன்ன தாசியா, 9வது நோம்பு ஆஷுராவில் 9வது நோம்பு நான் நோற்பேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சொல்ல முடிஞ்சது, செய்ய முடிஞ்சதா? மறு வருஷம் உயிரோடு இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதான நிலைமை, இதுதானங்க நிலைமை. அப்படி இருக்கிற போது நாம என்னத்தை அனுபவிச்சிட போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், ஆதமுடைய மகன் மாலி மாலின்னு சொல்றான், ஏன் பொருள் ஏன் சொத்து அப்படின்னு சொல்றான். ஏன் பொருள் ஏன் சொத்து நம்ம சொல்றோமே, என்னுடைய அர்த்தம் என்ன? ஏன் பொருள் ஏன் சொத்துன்னு சொல்றது வந்து ஒரு டாக்ஸியில் ஏறிட்டு போகும்போது டாக்ஸி டிரைவர் திரும்பி பார்த்து உங்க டோரை கொஞ்சம் திறந்து அடைங்க, சரியா அடைக்கலன்னு சொல்றான். உங்க டோரை திறந்து அடைங்க, சரியா அடைக்கலன்னு சொல்றான். இவன் திறந்து உடனே அடைக்கிறான். இவன் டோரா அது? 2 ரியாலுக்கு 2 திர்ஹமுக்காக வேண்டி அல்லது 5 திர்ஹமுக்கு அல்லது 10 திர்ஹமுக்காக வேண்டி டாக்ஸில போறதுல ஒரு டோரை இவனுக்கு சொந்தமாயிருதா? இல்ல, நிஸ்பத் மஜாசி என்று சொல்வார்கள், தற்காலிகமான ஒரு தொடர்பு, அவ்வளவுதான். உங்க சேர கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுங்க அப்படின்னா அந்த சகோதரர் எஞ்சி தள்ளி போட்டாருன்னா அவர் சேராது. அவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது அவரோட அது சம்பந்தப்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். அது போன்றுதான் இந்த உலகத்தில் நமக்கு வழங்கப்படுகிற பொருளாதாரம். எனவேதான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி சொல்றான் பாருங்க, என்ன லாஜிக்கா சொல்றான் பாருங்க. ஆனால் நமக்கு விளங்க மாட்டேங்குது, அதான் விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், ஏன் நீ வாரி வழங்கு. நீ வாரி வழங்குறது எதுல இருந்து தெரியுமா? மிம்மா ரஸக்னாக்கும், நான் அட்வான்ஸா உனக்கு தந்து வச்சிருக்கிற மாதிரி, அதை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். இதை புரிஞ்சுக்கிட்டா நாம வாரி வழங்குறதுல தயக்கம் காட்டவே மாட்டோம். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஈட்டிய பொருள், நான் செய்த முயற்சியின் பலன், என்ன மாதிரி யாரும் உண்டா, நான் அப்படி இப்படி நாம பேசிக்கொள்கிறோம். நாம நம்மளை பற்றி பெரிதாக ரொம்ப திறமைசாலியாக பேசுகிறோம். என் உடன் பிறந்தவர்கள் அல்லது என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், அவர்கள் சம்பாதிக்காத பொருளாதாரத்தை நான் சம்பாதிக்கிறேன். என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? என்னெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனா உனக்கு அல்லாஹ் தற்காலிகமாக கொடுத்திருக்கிறான். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலியும் கிடையாது, புத்திய உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதும் இல்லை, அதான் இயற்கை. ஒருவேளை ஒரு சொன்னான், ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டுதான் பொருளாதாரத்தை சேமிக்க முடிகிறது, பணக்காரனாக ஆகிறான் என்று சொன்னால், பிற ஜீவராசிகள் எந்தோ செத்து மடிந்திருக்கும். அதுக்கு என்ன அறிவு இருக்கிறது? அது வெஜிடேரியனை சாப்பிடும், அது நான்வெஜ் சொன்னா நான்வெஜ் சாப்பிடும். இதுதான் அதுக்கு இருக்கிற அறிவு, வேற என்ன அறிவு இருக்கிறது? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலுக்கு உதாரணம் சொன்னார்களே, பறவை தருஹு ஹுமாசன், போகும்போது அது எப்படி போகுது? வயிறு காலியா போகுது, திரும்பி வருகிற போது பித்தானன் வருகிறது, அது வயிறு நிரம்பி வருகிறது. எந்த பறவையாவது பிளாட் போட்டு வச்சிருக்குதா? எந்த பறவையாவது இந்த இடத்தில் நமக்கு சொந்தமான நிலம் இருக்கிறது என்று அங்கே பயிர் செய்கிறதா, விவசாயம் செய்தா? ஒன்றும் கிடையாது. வெளியே போகும்போது நம்பிக்கையோட போகுது, திரும்பி வருகிற போது அந்த நம்பிக்கையினுடைய பலனை அனுபவித்து விட்டு வருகிறது. அப்படி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான், நான் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறனோ அதை நீ அல்லாஹ்வுடைய வழிபடியில செலவழி. நான் உனக்கு வழங்கி இருக்கிறேன் அல்லவா, அதை நீ செலவழிச்சா போதும். நீ சொந்தமான ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் எத்தனையோ பேரை பார்க்கிறோம், கையெழுத்து போட தெரியாது, அவன்லாம் பெரிய மந்திரியா இருப்பான். ஆனால் அவனுக்கு பிஏ ஐஏஎஸ் இருப்பான். ஐஏஎஸ் படிச்சவன் பிஏ, அவன் சொல்றதான் இவன் வாந்தி எடுப்பான் என்பது தனி விஷயம். ஆனாலும் கூட இவன் மந்திரி, அவன் சாதாரண பிஏ, பெர்சனல் அசிஸ்டன்ட் மட்டும்தான். இந்த நிலையெல்லாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு? ஏன் இப்படிலாம் நடக்குது? அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் வழங்குறான். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனை சுற்றி உள்ளவர்களுக்கு சேர்த்து வழங்குறான். உமாம் மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா.
இந்த பூமியில் உள்ள எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதற்குரிய வாழ்வாதாரத்தை படைப்பது அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் படைச்சிட்டான். அவ பட்டினி சாவு ஏன் நடக்குது? விநியோக முறையில் ஏற்படுகின்ற கோளாறு, டிஸ்ட்ரிபியூஷன் சரியா இல்ல, இவன் வழங்க வேண்டிய ஆளுக்கு சரியா வழங்குறது இல்ல, இவன் பதுக்கிறான், அல்லது இவன் பராடோபமாக அனுபவிக்கிறான், விரயம் பண்றான். சாப்பாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாப்பிடுகிற போது கீழே விழுகிற பருக்கைகள் இருக்குமானால் அல்லது உணவு இருக்குமானால் அந்த உணவு துகள்களை எடுத்து அதில் ஏதாவது தவறாக ஒட்டி இருந்தால் அதை அகற்றிவிட்டு சாப்பிடு. ஏனென்றால் எதில் பரக்கத்து இருக்கிறது என்பதை நீ உணர மாட்டாய். இது சாப்பிடுற போது நாம பேண வேண்டிய ஒழுக்கம். இந்த ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? சர்வதேச பொருளாதார சித்தாந்தம் இதில் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இப்படி விரயம் பண்ணாமல் கீழே கிடக்கிற பொருளையும் எடுத்து அதில் இருக்கிற தூசியை மாசை அகற்றிவிட்டு சாப்பிட்டான் என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற் போல உணவு விநியோகம் சரியாக இருக்கும். இல்லைன்னா இறையிறது, கீழே சிந்துறது, அதை அப்படியே விட்டுட்டு போயிடுறது. பரக்கத்து இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே ஒரு பேரிச்சம்பழம் கிடக்கிறத பார்த்துட்டு இது சதக்கா பொருளாக இல்லை என்று சொன்னால் நான் அதை சாப்பிட்டு இருப்பேன் என்று சொன்னார்கள். கீழே கிடக்கிற ஈத்தம்பழம், பேரிச்சம்பழம் அது சதக்கா பொருளாக இருக்குமோ என்கிற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் அதை நான் சாப்பிட்டு இருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த பொருளையும் விரயம் பண்ணுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. இன்னல் முபதிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். நிச்சயமாக விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உடன்பரவா சகோதரர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவுபடுத்துகிறார். அப்போ விரயம் ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொருவரும் கீழே சிந்துகின்ற பருக்கையை எடுத்து சாப்பிட வேண்டும், அதில் விரயம் பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டா அந்த குடும்பத்தில் ஓரளவு உணவு மிச்சம், அந்த தெருவில் மிச்சம், அந்த ஊரில் மிச்சம், அந்த மாவட்டத்தில் மிச்சம், அந்த மாநிலத்தில் மிச்சம். இப்படி பார்த்தோம்னு சொன்னால் உலகளாவிய அளவில் ஒரு பெரும் தொகை வீணடிக்கப்படுகிறது. ஏழை பாலைகளுக்கு இல்லாமல் போகிறது. அவர்கள் கஷ்டப்படுகிற வயிற்றெரிச்சல் படுகிறார்கள். அவர்கள் குமுறி கொண்டிருக்கிறார்கள். என்ன இது? யார் யாருக்கெல்லாமோ அல்லாஹ் எவ்வளவோ கொடுக்க, நானும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன், பல மணி நேரங்கள் உழைக்கிறேன், எனக்கு அல்லாஹ் தரலையே என்று அவன் அங்கலாய்க்கிறானே. வீட்டுக்கு ஒரு மரம் நடு என்று கூடும் அரசாங்கமே நானும் மரம் நடுகிறேன், எனக்கும் ஒரு வீடு கொடு என்று கேட்கிறேன். நானும் மரம் நடணும் ஆசையா இருக்கிறேன், எனக்கு வீடு இல்லையே. கொடி கொடுத்தீர் குண்டூசி தந்தீர், குத்துவதற்கு சட்டை என்று ஸ்கூல்ல மாணவன் கேட்கிறானா இல்லையா? கந்தையானாலும் கசக்கி கட்டு, அருமையான தத்துவம், அது காயும் வரை எதை கட்டி கொள்வது என்று குடியானவன் கேட்கிறானா இல்லையா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சமூகத்தில் காசு பணம் சம்பாதிச்சு வச்சு அதையெல்லாம் முடக்கி யாருக்கும் நான் வீச மாட்டேன், நான் வாரி வழங்க மாட்டேன் என்று சொல்லி யார் மமதையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் காரணம். அதன் காரணத்தினால்தான் சமூகத்தில் கொடுமைகள் நடக்கின்றன, சமூகத்தில் குழப்பங்கள் நடக்கின்றன, சமூகத்தில் பல்வேறு விதமான தீமைகள் நடப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் வறுமை மிக முக்கியமான காரணம் என்பதை மறுக்க முடியாது. அப்போ அதையெல்லாம் சரி பண்ணணும்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரத்தை கொடுத்து பக்கத்தில் இருக்கிறோம் பாருப்பா, அவனுக்கு வாரி வழங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கஞ்சன் இருக்கிறானே கஞ்சன், அவனுடைய நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு இஸ்லாம் நேர்ச்சையே அனுமதிக்கிறது. இஸ்லாத்தில் நேர்ச்சைக்கு அனுமதி இல்லை. பொதுவாக எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொன்னாங்க, லா தந்துரு, நேர்ச்சை பண்ணாதீங்க. ஏன்? நேர்ச்சை விதியிலிருந்து எந்த மாற்றத்தை ஏற்படுத்தாது. விதியிலிருந்து எந்த மாற்றத்தை, புகாரி என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, விதியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த போறதில்லை. நேர்ச்சை விதியை மாற்ற போறதில்லை. அப்புறம் எதுக்கு நேர்ச்சை வைக்கிறீங்க? அப்போ நேர்ச்சை ஏன் அனுமதிக்கப்பட்டது? இன்னமா யுஸ்தஹ்ரஜு மினல் பகீல், கஞ்சனிடம் இருந்து அப்போவாவது பொருளாதாரம் வெளியே வந்துடாதா? ஒரு பக்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். நீங்க நேர்ச்சை பண்றதுனால எந்த நன்மையும் ஏற்பட போறதில்லை, விதியில மாற்றம் ஏற்படாது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து இதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள்? கஞ்சனிடமிருந்து பொருளாதாரம் வரவழைக்கப்படுவதற்கு தான் இந்த ஏற்பாடு. அப்ப கூட கஞ்சர்கள் என்ன செய்யறதில்லை, அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டா அப்படி நேர்ச்சை பண்றதில்லை. என்ன செய்யறான்? 10 ஏழைக்கு சாப்பாடு போடுவோம் நேர்ந்தா அவனுடைய பொருளாதாரம் வெளியே வரும். 10 நோன்பு நோக்கிறேன்னு அவனும் நேர்ச்சுக்கிறான்.
அப்ப கூட அந்த அவன் ரூட்ல தானே அவன் போறான். அவன் கஞ்சன் இருக்கிறானே அவன் ரூட்லயே போறான். நமக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, சரி பிரச்சனை இல்லை, ஒரு 10 நாளைக்கு சாப்பிடாமலாவது கிடப்போம், ஒரு 10 நாளைக்கு சாப்பிடாம கிடப்போங்கிற அந்த முடிவுக்கு தான் அவன் வரான். இஸ்லாம் அவனுடைய பொருளாதாரம் வெளியே வரணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு இபாரத்தை அனுமதிக்கிறது. பொதுவாக நீங்க நேர்ச்சை பண்ண வேண்டாம், ஏனெனில் நேர்ச்சை விதியில் இந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கஞ்சர்களாக தானும் அனுபவிக்காம அடுத்தவர்களுக்கும் கொடுக்காம நாய்கையில் கிடைத்த தெங்கம்படம் போல் நாலடியார்ல சொல்லுவான். தேங்காவை நாய் வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, தானும் சாப்பிடாத, உடைச்சி திங்க தெரியுமா, திங்க தெரியாது, அடுத்து கொடுக்கும், இங்க உருட்டும் அங்க உருட்டும். அந்த மாதிரி இவனும் அனுபவிக்கிறது இல்லை, யாருக்கும் அனுபவிக்க கொடுப்பதும் இல்லை. இப்படி கஞ்சல் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஞ்சத்தனத்தில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் ஒரு ஜுப்னி ஒரு புகழ்னு சொன்னாங்க. கோழைத்தனத்தில் இருந்தும் கஞ்சத்தனத்தில் இருந்தும் விரைவா உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. யாரு? வள்ளல் சொன்னார்கள். வள்ளல் சொன்னார்கள். சாதாரண நம்ம இல்ல, வாரி வழங்குற வள்ளல், பஞ்ச பராரிகளாக வந்து நிற்கிற அவர்களுக்கு நம்ம வீட்டில் இருந்து எதையாவது கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கருதினார்களே, அப்படிப்பட்ட வள்ளல். அன்பளிப்பாக எங்காவது ஏதாவது எங்கிருந்தாவது வந்ததுன்னு சொன்னா அதை 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்களுக்கு வாரி வழங்குவார்களே, அப்படிப்பட்ட வள்ளல். அவர்கள் சொல்கிறார்கள், இறைவா கஞ்சத்தனத்தில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கஞ்சத்தனம் எவ்வளவு மோசமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நான் எதை வழங்கி இருக்கிறேனோ, வாழ்வாதாரமாக எதை நான் வழங்கி இருக்கிறேனோ அதிலிருந்து கூட. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இபாதத்துல ரொம்ப மூழ்கி இருப்பான், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பான், நோன்பு நஃபிலான நோன்புலாம் கூட வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா வாரி வழங்குற லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி வரவே மாட்டான். ஏன்னு சொன்னா அது ரூஹு பிடிச்சி வாங்குற மாதிரி இருக்கும் அவனுக்கு. காசுன்னு வந்த உடனே காசா, நம்ம வேற இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை. காசு கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு வர மாட்டான். வேற வேற தேவைகள் எவ்வளவுதான் இவன் கட்டி வச்சிருந்தாலும் சரிதான், இலவசமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கு. இலங்கையில சொல்லுவார்கள், ஒருத்தன் கொடை கடை வச்சிருக்கான், அவன்கிட்ட போய் கொடை வாங்க போயிருக்கான். கொடை அவன் சென்டிமெண்ட் உள்ளவன், முதல் வியாபாரம் எப்படியாவது நம்ம வித்துறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கிறான். வந்த உடனே கொடை எவ்வளோன்னு கேட்டிருக்கேன், ஒரு 60 ரூபா கொடை அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே 15 ரூபாய்க்கு தருவியான்னு கேட்டிருக்கேன். 15 ரூபாய்க்கு வயிறு எரிஞ்சு போச்சு. என்னடா 15 ரூபாய்க்கு தருவியான்னு கேட்குறான். தேட மாட்டான் போல தெரியுது. எங்க நல்ல கொடைங்க, நல்ல பிராண்டு, ஏன்னா எப்போவாவது யூஸ் பண்ண போது, மழைக்கெல்லாம் பேஞ்சா தான் யூஸ் பண்ண போகிறோம், ஜீவாதார பிரச்சனை இல்லையே, இதுக்கு போய்கிட்டு 60 ரூபா கொடுக்க முடியுமா? எங்க நல்ல பிராண்டுங்க எப்படியா வாங்க. 15 ரூபா தான். சரி 50 ரூபாயா கொடுங்க போங்க. ஒன்றும் இறங்கிட்டானே, இவன் ஏற மாதிரி இல்லை, 15 ரூபா தான். சரி எப்படியாவது இவன்ட்டு வித்துறணும், ஏன்னா அவன் சென்டிமெண்ட் முதல் வியாபாரம் போனி ஆகணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, சரிப்பா 50 ரூபா 40 ரூபா 20 ரூபா வரைக்கும் வந்துட்டான். சரி 15 ரூபாயாவது கொடு அப்படின்ட்டான். அப்போ அவன் என்ன இவ்வளோ வேகமாக இறங்கி வந்துட்டான், 10 ரூபா தான் அப்படின்னு இருக்கான். நீ சொன்ன ரேட்டே 15 ரூபா, அப்புறம் என்னென்ன இல்லை அதுக்கு பெருமதி ஆகாது போல. இது இவனுக்கு ரொம்ப கோபமாக போச்சு. எப்பா சும்மாவாத எடுத்துகிட்டு போ, ஏன்னா எனக்கு போனி ஆகணும், கொடை எடுத்து தள்ளு, இடத்த விட்டு நகர்ந்து போயிரு அப்படின்னா. அப்போ சொன்னான் அவன், சும்மா 2 தாங்க அப்படின்னு தர போறதே சும்மா, அப்ப 2 தர வேண்டியதான, எனக்கு மனைவிக்கு 2 பேரும் ஒரு கொடையில போக முடியாதுன்னு கேட்டான். அந்த மாதிரி எங்கேயாவது இலவசம் கிடைக்காதா, வசதி வாய்ப்புல எங்கேயோ இருப்பான், ஆனாலும் கூட நாக்க தொங்க போட்டுட்டு இருப்பான், ஏதாவது கிடைக்காதா, அங்க கிடைக்காத அங்க கிடைக்காத. அவன் இந்த மாதிரியான மென்டாலிட்டி. அதுல இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹதிஸ், அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்தை நீ பறைசாற்று. நியமத்துன்னு புரிஞ்சுக்கோ. வசதி வாய்ப்பு இருந்த பிறகு கூட கஞ்ச பிசினாரி இருக்கிறானே, அவன் என்ன சொல்லுவான், என்னத்தை தந்துட்டான் அல்ல, யார் யாருக்கெல்லாமோ எல்லாமோ கொடுத்துருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஆதமுடைய மனித மகன், அதாவது மனிதனுக்கு 2 ஓடை அளவுக்கு தங்கம் இருந்தாலும், 2 ஓடை அளவுக்கு தங்கம்னா எப்படி, தங்கம் அப்படிங்கிறது வந்து 2 டப்பால போட்டு வச்சிருக்குது அல்லது 2 பெரிய கேன்ல போட்டு வச்சிருக்குன்னு சொன்னா பரவாயில்லை.
ஓடைன்னா தண்ணி வர்ற மாதிரி தங்கம் வந்துக்கிட்டே இருக்கு. அது ஒன்று இல்லை 2, அப்போ கூட 3வது ஒன்று இருந்தால் தேவலாமே நினைப்பானா. அவ்வளவு பேராசை இவனுக்கு. 3வது ஒன்று இருந்தால் தேவலாமே நினைப்பான். ஹத்தா யுல்கா ஃபீ ஃபீஹி துராப், அவன் வாயில மண்ணள்ளி போட்டு குத்துற வரைக்கும் இதான் நிலைமைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பேராசை அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கிறீங்க, சாவர வரைக்கும் பேராசை உங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அதுலயே இவன் இன்னும் என்ன சேர்க்கிறதுன்னு பார்ப்பானா, இவனுக்காவது கொடுக்கணும்னு பார்ப்பானா கஞ்சன். அப்ப அந்த மாதிரி நிலையில இருப்பதிலிருந்து நாம் நம்மை தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் சென்டிமெண்டா டச் பண்றான். எப்படி மிம்மா ரசக்கனா கூட, நான் உனக்கு பிச்சை போட்டிருக்கிறேன், அதை எடுத்து கொடு. உன் சொந்த காசு ஒண்ணும் இல்லை, நீ உழைச்சது இல்லை, நீனாகவே எல்லாத்தையும் உண்டாக்கிட்டியா, அது இல்லை கேட்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அஃபரைதுமுல் நாரல்லத்தி தூருன், நீங்கள் மூட்டுகிற நெருப்பை நீங்களப்பா உருவாக்குறீங்க, இல்லை நான் உருவாக்குறேனா அல்லாஹ் கேட்கிறான். இப்படி மழை நீர் இருக்கிற உருவாக்குனது யாரப்பா, நான் தானப்பா வானிலிருந்து இறக்குறேன், நீ தான் இறக்குனேன். இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். மனிதர்களால் செயற்கையாக என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் தந்தாலே ஒழிய ஒண்ணுமே இல்லை. பார்க்கிறோம் இந்த உலகத்துல எத்தனை பேர் பாரதூரமான ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாயிருவான். வண்டியை பார்த்தோன்னே சொல்லுவோம், கண்டிப்பா இந்த வண்டியில் டிரைவரும் போய் சேர்ந்துருப்பான், இந்த வண்டியில் இருக்கிற முன் சீட்ல இருந்தவங்களும் போய் நொறுங்கி போயிருப்பாங்க. நம்ம பேசுவோம் வண்டி அடிபட்டு இருக்கிற நிலையை பார்த்தா. அதுக்கப்புறம் விசாரிச்சவனு சொன்னா அவன் தான் மற்றவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி தப்பிச்சான் தெரியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாத்துறான். அவனுக்கு அஜல் இருக்கிறது, அவனுக்கு தவணை இருக்கிறது. வயதான மூதாட்டி வீட்டில் இருப்பாங்க, அவங்க இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறாங்க, எப்பவும் பயணம் போறதுன்னு தெரியல, ஆள் முடிஞ்சாதான் போக முடியுங்கிற மாதிரி இருப்பான். என்னங்க ரொம்ப நாளாச்சு வந்து, அவங்க அம்மா ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, அல்லது பாட்டி ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, முடிச்சுட்டு போகலான்னு இருக்கிறேன், அது முடிகிற மாதிரி தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு அவன் போய் சேர்ந்துருவான். பேசியிருந்தானே யாரு முடியுமா முடியாது நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் முடிஞ்சு போயிடுவான். யாருக்கு இருக்குது? அப்போ நீ உனக்கு நான் எதை வழங்கி இருக்கிறேனோ அதிலிருந்து வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தாவே நம்ம அப்படி உருகிறோங்க. இந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தாவே அல்லாஹ் ஜல்ல சராசரி மைண்ட் ஒரு மனுஷனுக்கு இருந்தா போதும். சராசரி மைண்ட் இருந்தால் அந்த வசனங்கள் எல்லாம் மேலிருந்த வாரியாக ரொம்ப ஆராய்ச்சி வேண்டியதில்லை, மேலிருந்த வாரியாக படிச்சு பார்த்தாலே நம்ம தலையில சொட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆஹா இப்படிலாம் அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், மிம்மா ரசக்கனாக்கும், நான் உங்களுக்கு இதை வழங்கி இருக்கிறேனோ அதிலிருந்து கொடு. மின் கப்லி ஐயத்தியம், ஒரு நாள் வருவதற்கு முன்னால், இந்த நாள் வருவதற்கு முன்னாடி வாரி வழங்கினி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரண தருவாயில அந்த எத்தீம்கானாக்கு அவ்வளவு கொடுத்துரு, இந்த பள்ளிவாசலுக்கு அவ்வளவு கொடுத்துரு, அந்த ஏழைகளுக்கு அவ்வளவு கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பா மரண தருவாயில கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா நீ செத்து நீ சாவ போற, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அவனுக்கும் இவனுக்கு தான். லாஜிக்கான விஷயமா இல்லையா? நீ சொன்னாலும் அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து சொல்றிய, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது அவனுக்கும் இவனுக்கு தான், உனக்கு மட்டும்தான் இல்லை, உனக்கு மட்டும்தான் அதுல உரிமை இல்லப்பா, நீ போற. அதுக்கு லாஸ்ட் நேரத்தில் பறந்து பறந்து அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட எந்த விதமான நன்மையும் இல்லை. அப்ப அந்த நாள் வருவதற்கு முன்னால் கவலையை ஏற்றியும், அந்த நாள் வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட நாள்? லா பைஉன் ஃபீஹி, அந்த நாளிலே எந்த வியாபாரமும் கிடையாது. பண்டமாற்று, டாலர், திர்ஹம், தீனார், ரியால், ரூபியா ஒண்ணு கிடையாது. எந்த வியாபாரமும் பண்ண முடியாது. உலகத்தில் வியாபாரம் பண்ணி பழக்கப்பட்டவர்களுக்கு எனத்தையாவது ஒரு கோல்மால் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி தோணும் இல்லையா? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பைக்கு வேலை இல்லை, திஜாரத்துக்கு அங்க வேலை இல்லைன்னு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். கொடுக்கல் வாங்கலுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நாள். வலா குல்லத்துன், நட்புக்கும் வேலை இல்லை. உலகத்தில் எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம், நண்பர்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தில் விட்டு கொடுப்பான், நண்பனை நல்ல நிலையில் கொண்டு வந்து பார்க்கணுங்கிற அந்த ஆசையில தன்னுடைய பணியில அவனுக்கு பங்கு கொடுப்பான், தன்னுடைய பொருளாதாரத்தில் பங்கு கொடுப்பான், தன்னுடைய சுகங்கள்ல பங்கு கொடுப்பான். இப்படிலாம் நண்பர்கள் இருக்கிறார்கள், சில நண்பர்கள் இருக்கிறார்கள். நட்பு கொண்டதுக்கான காரணமே மத்தலப் சோறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நேரடியாக வேற ஏதாவது காரணம் இருக்கும்.
அடிக்கடி வந்து போனவன திடீர்னு காணல, என்னப்பா இங்க வரல, ரொம்ப நாளாச்சு வரல, என்ன விஷயம் அப்படின்னு நெருங்கிய நட்போட பாசத்தோட நேசத்தோட கேட்பான். இதான் நெட் கனெக்ஷன் எடுத்துட்டியா, அப்புறம் ஒன்று வரும், எனக்கு என்ன தேவை இருக்குது நெட் கனெக்ஷனுக்காக வேண்டி. ஏன் டிஷ்ஷை தூக்கிட்டியே, அதுக்கப்புறம் அங்கே வரணும், எனக்கு என்ன தேவை இருக்குது. அப்போ டிஷ் தோழன், நெட்டு தோழன், சிகரெட்டு தோழன், பார் தோழன், இந்த மாதிரியான தோழமையெல்லாம் இருக்குது. அது கிடைக்கிற வரைக்கும் இருப்பான், அதுக்கு பிறகு அவனுக்கு நமக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத போல நடந்து கொள்வான். அப்போ நட்பின் மூலமாக நாம் எதையாவது தற்காத்துக் கொள்ள முடியுமா, நாம நம்மை தப்புவிக்க முடியுமானா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நட்பும் அங்க பலனளிக்காது. வலா ஷஃபா, யாராவது சிபாரிசு பண்ணுவானா, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சிபாரிசும் பண்ண முடியாத ஒரு நாள், யாரோட இன்ஃப்ளூன்ஸையும் பயன்படுத்த முடியாது. லஞ்ச லாவணிகளுக்கு அங்க வேலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாள், எந்த தொடர்புக்கும் வேலை இல்லை. நப்சி நப்சி தான், அவனை பற்றி தான் கவலைப்படுவான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ சாஹிபத்திஹி வ பனி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, வெறுண்டோடுகிற நாள். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சகோதரனை விட்டு வெறுண்டோடுவான். இந்த உலகத்திலேயே சொத்து பத்துக்கு அப்படி கொலையை பண்ணிடுறான் சகோதரனை, இல்லையா? சகோதரனை விட்டு வெறுண்டு ஓடுறான். ஓ உம்மிஹி, சீராட்டி பாராட்டி தாளாட்டி பாலூட்டி வளர்த்து நம்முடைய தாய், அவ்வளவு பாசத்தோடு வளர்த்தா, நமக்காக வேண்டி எத்தனையோ விஷயங்கள் தியாகம் பண்ணா, அந்த தாயை பார்த்த உடனே சரி நம்ம இருக்கிற அவளை கொஞ்சம் கொடுப்பணும் வருமா, தாயை பார்த்த உடனே ஓடுவான். ஓ அபி, தனது தந்தையை பார்த்தது, யாரு இன்ஷியில போட்டுக்கிட்டே இந்த உலகத்துல நடமாடினாலும் இவனுக்கு ஒரு முகவரியும் ஏற்படுவதற்கு அல்லாஹ் யாரை காரணமாக்கினாலும் அந்த தந்தை பார்க்கிறான். தந்தையாச்சு, அவர் ஏதாவது நம்ம அமல்ல கேட்டக்கூடாது, என்ன செய்யறான், ஓடுறான். சாஹிபத்திஹி வ பனி, காதல் ஒருவரை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து எழுந்த மனைவி இருக்க லைஃப் பார்ட்னர், இறந்து போகும்போது எதையும் சேர்த்து அடைக்கிறதுன்னு சொல்லுவான். சும்மா பேச்சுக்கு இந்த கூப்பிடுங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு கபரை தோண்டிடுவோம், வா கூப்பிடுங்க, வருவாளா, வரமாட்டா. அப்படி அலுவலோட சமூகம் தப்பா பேசும். எப்பண்டா போக மாட்டான்னு இருந்தா போல, இவா கல்லு மாதிரி இருக்காளே அப்படின்னு மக்கள் பேசுவாருங்கிறதுக்காக வேண்டியாவது ஒரு அழுக போட்டு தான் ஆகணும். நான் எனக்கு இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, நான் இதோட போயிடுறேங்க, என்னையும் சேர்த்து அடைக்கிறேங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் சொல்லுவா, அஜரத்தை கூட்டுவாங்க. எதுக்குமா அஜரத்து? ஓதி பார்க்கறதுக்கு. என்ன திடீர்னு ஓதி பார்க்கறதுக்கு? அவங்க ஒரே வர்ற மாதிரி தோணுது. சேர்த்து அடக்க சொன்னவா வேற சொல்றா, ஒரே வந்து போற மாதிரி தோணுது, அதனால வராம இருக்கிறது. சேர்ந்து படுக்கிறேன்னு சொன்னியே, கபூர்ல என்னையும் சேர்த்தே அடக்குறது கொஞ்சம் தான் ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்னவா மறுநாள் சொல்றான், அவங்க வந்துட்டு போற மாதிரி இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, தனியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஓதி பார்க்கறதுக்கு இமாம கூப்பிடுறாங்கிற லட்சணத்துல மனைவியுடைய பாசம். இப்ப அங்க பார்த்தோம், மனைவி சாஹிபா விருண்டு ஓடுகிறான். ஓ பனி, குழந்தைகள், இனி என்ன இருக்கு, நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்வோம் அப்படின்லாம் எத்தனையோ பெற்றோர்கள் பேசி இருப்பார்கள். அந்த குழந்தைகளை பார்த்துட்டு ஓட போறான், அந்த குழந்தைகளை பார்த்து ஓட போகிறார்கள். இப்படி விருண்டு ஓடுகிற ஒரு காலம். அந்த காலத்துல நாம என்ன விதமான முயற்சியை மேற்கொண்டாலும் ஒண்ணுமே நடக்காது. அப்ப இருக்கிற போது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லப்படுவது போல இருக்கிற போது விளங்கணும். இருக்கிற போது விளங்கு. வியாபாரத்துக்கு வேலை இல்லை, குல்லத்து நட்புக்கு வேலை இல்லை, ஷஃபாஅத்து பரிந்துரைக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம புகுவதற்கு முன்னால் வாரி வழங்கு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு இடத்துல சொல்றான், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத், மரணம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால், மரணத்தை நீங்கள் தழுவதற்கு முன்னால் வாரி வழங்குங்க. நான் தான் கொடுத்துருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் தான், நான் தான் உனக்கு பல்கா தந்திருக்கிறேன், அதை எடுத்துக்கூட இந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும். மரணம் வருவதற்கு முன்னால் அப்படி மரணம் வந்து விட்டது என்று சொன்னா என்ன சொல்லுவானா மனுஷன், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் ஃபயக்கூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீப், இறைவா கொஞ்சம் அவகாசத்தை எனக்கு கொடு, ரொம்பலாம் வேணாம், 60 வயசு வரைக்கும் தந்தியே, 40 வயசு வரைக்கும் தந்தியே, 30 வயசு வரைக்கும் தந்தியே, அதெல்லாம் எனக்கு வேணாம்,
சமீபமான அஜலின் கரீப், ரொம்ப ஷார்ட் டைம் எனக்கு கொடு. ஏன்? அஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், வாரி வாரி வழங்கிறது. சதக்காவா அள்ளி அள்ளி வீசுறேன், அது கொஞ்சம் எனக்கு டைம் கொடு அல்லாஹ் என்று அவன் சொன்னான். எப்போ? தொண்டை குழிய நெருங்கிடுச்சு, மரணம் வந்து விட்டது, சக்கரத்துல் ஹால் வந்து விட்டது, மரண மயக்கம் வந்து விட்டது. என்ன செய்ய முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி ஊஅகு கமா யூஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேருடைய மரண மயக்கம், அந்த வேதனை நான் ஒருவன் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்களே. ஹல் ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுது விட்டார்களா? இல்ல, உங்களை தான் எதிர்பார்க்கிறாங்க. முரு அபூபக்கரின் ஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் சொல்லுங்க மக்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தட்டும் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. மயக்கம் வருது, மயக்கத்திலிருந்து தண்ணி ஊற்றப்பட்டு தெளிவடைகிறார்கள். தெளிவடைஞ்ச ஸல்லன்னாஸ், மக்கள் தொழுதுட்டாங்களா? திருப்பி கேட்கிறாங்க. இல்ல, உங்களை தான் எதிர்பார்க்கிறாங்களா? அபூபக்கர் தொழுகைக்கு சொல்லுங்க. இப்படியே சொல்லிக்கொண்டே இருந்தார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரண மயக்கம் யாரையும் விட்டு வைக்க போறது இல்லை. அந்த நேரத்தில் நாம செய்கின்ற நன்மைகள் நமக்கு பயனளிக்க போறது இல்லை. நான் சதக்கா செஞ்சிருந்தேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு யாரையும் அஜல் தவணை வந்து விட்டால் பிற்படுத்துறது கிடையாது, பிற்படுத்தவே மாட்டான். பிற்படுத்த மாட்டான்னு சொன்னா கூட சரி, பொதுவாக தான் சொல்றான், யாருக்காவது வேற ஏதாவது வகையில் பிற்படுத்துவான் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, வலைய முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பிற்படுத்தவே மாட்டான். தவணை வந்து விட்டது என்று சொன்னால் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் நுட்பமாக அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது எப்போது வரும்? அந்த மரணம், அந்த தவணை, அந்த முடிவு நாள் எப்போது வரும்? யாருக்கு தெரியும்? தெரியும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அறுதல் உம்ர் என்று சொல்லுகின்ற நீண்ட காலம் வரைக்கும் போட்டு வைக்க போறானா? நம்மளை சிரமப்படுத்த போறானா? இல்ல திடகாத்திரமாக இருக்கிற போதே நாம் போய்விட போறோமா? தெரியாது. யாருக்கு தான் நீண்ட ஆயுள் சம்பந்தப்பட்ட ஆசை இல்லை? எல்லாத்துக்கும் இருக்குது. ரொம்ப காலமா வாழணுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கு எப்படி நாடி இருக்கிறாங்க செய்தி நம்மளை யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற காரணத்தினால வாரி வழங்குவதில் நாம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எதை நம்ம வாரி வழங்குறது என்ற பொருளாதாரம் இல்லையே, நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேனே, என்ற வாரி வழங்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய பொருளாதார நிபுணரோ அல்லது ஒரு பெரிய நிலச்சுவாந்தாரோ அல்லது ஒரு பெரிய பணக்காரனோ இல்லையே அப்படின்னு யோசிக்க வேண்டியது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சமான ஒரு கட்டத்தில் அறிவிக்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க என்று சொன்ன உடனே பல சஹாபாக்கள் பல்வேறு விதமான அன்பளிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொட்டுறாங்க. நகையில கழட்டி போடுறாங்க, பல்வேறு விதமான பொருளாதாரம் வருது. அப்போ ஒரு ஆளு ஒரு மரக்கால கோதுமையை கொண்டு வர, ஒரு மரக்கால கோதுமையை கொண்டு வர, அவர் கொண்டு வரதை பார்த்தோன்னா சஹாபாக்கள் அப்படி சிரிப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வறட்சியை இல்லாம ஆக்குறது கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இந்த அதுவும் ஒரு மரக்கால் கோதுமையா இதை கொண்டு வந்து கொண்டுறாரு இருந்தாலும் அப்படின்னு எள்ளி நகையாடும் விதமாக பார்க்கிறார்கள். இப்போ அவர் வந்துட்டு தமது வரலாற்றை சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தோட்டத்தில் தண்ணீர் இறைத்து அதன் மூலமாக கிடைக்கிற கோதுமையை கொண்டு வந்து என் குடும்பத்துக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் நான் இறைக்கணும், இறைச்சாதான் கோதுமை, அது கிடைச்சாதான் என் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பசியாறுவார்கள். நீங்க எப்ப அறிவிச்சீங்களோ உடனே நான் முழுமையாக வேலை செஞ்சேன், இரவுல மட்டுமல்ல பகலிலும் நீர் இறைத்து இந்த கோதுமையை பெற்றேன், இதை கொண்டு வந்து உங்களிடத்தில் தருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் யாரெல்லாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்களோ, யார் எள்ளி நகையாடி கொண்டு இருந்தாங்க, அவங்களும் அப்படியே முகத்துல எல்லாம் ஈ ஆடலை, என்னடா அது உயர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது உயர்ந்து இருக்கிறதுல அதை கொடுத்த இதை கொடுத்த என்பதையெல்லாம் தாண்டி
தம்மிடத்தில் எது இருக்கிறதோ அதுல பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்று சொன்னா அது சொற்பமாக இருந்தாலும் சரி, அற்பமாக இருந்தாலும் சரி. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ வலவ் பிஷிக்கி தம்ரத்தின். ஈச்ச பழத்தினுடைய ஒரு சின்ன கீற்றாக இருந்தால், ஒரு சின்ன துண்டாக இருந்தாலும் சரி, அதை கூட நீங்கள் நரகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடு. ஒன்று இருக்கிற அற்பமானதை நினைக்காத. இது கூட இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறான். கால் குழம்பா, அதை கூட நீ அற்பமா நினைக்காத, அது கூட இல்லாத இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வலியுறுத்துகிறார்கள். ஒரு பெண்மணி வந்து வாசல்ல நின்னாங்க, 2 குழந்தைகளோட. உணவுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. நான் பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்தேன். அந்த பேரிச்சம்பழத்தை 2 பேரிச்சம்பழத்தையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு அந்த பெண் சந்தோஷப்பட்டாள் என்று ஒரு செய்தி. 3 பேரிச்சம்பழங்களை கொடுத்தேன் 2 குழந்தைகளுக்கும். அந்த பேரிச்சம்பழங்களை கொடுத்து விட்டு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் அதை அவர் சாப்பிடுவதற்கு தயாரான போது அந்த 2 குழந்தைகளும் எனக்கு தாங்கன்னு சொல்லிச்சு. அதையும் 2ஆக பிளந்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு பசியாறினாள். மனசு நிறைஞ்ச அந்த பெண்ணு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நெகிழ்ந்து போன ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு பேரிச்சம்பழம், 2 பேரிச்சம்பழம், இது கூட இல்லாத நிலையில் அவர்களுடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பேர் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். அன்பர்களுக்குரிய சகோதரர்களே, கல்ஃபுக்கு வரோம், அங்கே அறிமுகமான ஆள் யாராவது இருப்பாங்க, எப்படியாவது நாம சமாளிச்சுக்கலான்னு வர்றோம். அறிமுகமானவர் கிடைக்கல, சீரழிஞ்சு போறோமா இல்லையா, சின்ன பின்னப்பட்டு போறோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இல்லாம மறுமையில நமக்கு யாரும் வரப்போறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்னரை வரைக்கும் அவனது குடும்பமும் பொருளாதாரமும் போகும். மன்னரை வரைக்கும் அவனுடைய குடும்பமும் பொருளாதாரமும் போகும். மன்னரையில் அவனை போட்டுட்டு திரும்பி வருகிற போது எல்லாமே வந்துடும். அவனுடைய பொருளாதாரமும் வந்துடும், அவனுடைய குடும்பமும் வந்துவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவன் மட்டும் தனிமையில் கிடப்பான், யாரும் உதவிக்கு இருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ராவுத்தரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மறைக்காரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய ஹலீஃபாவா இருந்தாலும் சரிதான், ஜாயிதா இருந்தாலும் சரிதான், தனியாக தான். பள்ளிவாசல் கிட்ட அதை கிட்ட இதை கிட்ட குரானை மனப்பாடம் சட்டம் போட்டு ஓதிக்கிட்டே இரு. என்னவா இருந்தாலும் அது அப்புறம் அந்த மண்ணு தான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, மனம்தான் அதை உணர மறுக்கிறது. எப்போன்னு தெரியல, எப்போ நம்மளை கொண்டு போய் வைக்க போறான்னு தெரியல. எனவே அன்பு சகோதரர்களே, அதற்கு முன்னால் நம்முடைய பொருளாதாரத்தை நாம பேங்க்ல போடுற மாதிரி நினைங்க. நாம போடுறது யாருக்கும் நான் ஏன் காசு கொண்டு அவன்கிட்ட கொடுக்கவா இவன்கிட்ட கொடுக்கவா அப்படி நினைக்காதீங்க. இது பேங்க், திவாலாகாத பேங்க். அல்லாஹ்வுடைய பேங்க் இருக்கிறது திவாலாகாத பேங்க். போட்டு வச்சிங்கன்னா அல்லாஹ் அதை சொல்றான். எப்படி அல்லாஹ்வுடைய பேங்க்ல அல்லாஹ்வுடைய பாதையில நாம செலவழிச்சோம்னு சொன்னா, அல்லாஹ் மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்னன்னு சொன்னா கமஸலி ஹப்பா, அது ஒரு வித்தை போல, ஒரு தானியத்தை போல. 58 சபஅ சனாபில், அது 7 கதிர்களை உண்டாக்குறது. வஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலுமே 100 வித்துக்கள் உண்டாகின்றன. என்னாச்சு, ஒரு வித்துக்கு 700 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தரலாம். 700 நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு 700. இந்த உலகத்தில் இருக்கிற IMF எல்லாம் திவாலாகலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பேங்க் திவாலாகுமா? அதை வேற யாராவது ஏடிஎம் கார்டில் சீட்டிங் பண்ணி எடுத்துட முடியுமா? முடியவே முடியாது. நமக்கு உள்ளது நமக்கு தான்ங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பு சகோதரர்கள், நோன்பு பட்டினி கடந்தோம் அப்படிங்கிற மாதிரி நாம் இருந்துட்டோம்னு சொன்னால் அது சடங்கு. அதன் மூலமாக நாம் உணர வேண்டிய விஷயங்களை உணர்ந்து படிப்பினை பெற்று இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் வர வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சிந்தனை தெளிவை நம் அனைவருக்கும் தர வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.